நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். உணவு மருத்துவம், உணவு பாதையினுடைய பயணம் 23வது வாரமாக நடைபெற்றது. ஒபிசிட்டி, உடல் பருமனை குறைப்பதை பற்றி நாம 2 வாரமா பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு 3வது வாரமும் அதே தான் கண்டினியூ பண்றோம். அது மிகப்பெரிய சப்ஜெக்ட். வாழ்க்கையில உடம்புக்கும் உணவுக்கும் உள்ள தொடர்பு, உணவுக்கும் உடல் பருமனுக்கும் உள்ள தொடர்பு, இதெல்லாம் நேர்கோட்டில் தான் பயணிக்குது. உடம்பார் அடியின் உயிரார் அழிவர், இடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொன்னாரு திருமூலம். அப்போ உடம்ப வளர்க்கணும்னு சொன்னா அதுக்கு எது தேவைப்படுது? உணவு தேவைப்படுகிறது. உடம்பு வளர்ந்தால் உயிர் வளர்கிறது. அப்போ உயிரை வளர்க்கணும்னா உடம்பை வளர்க்கணும், உடம்பை வளர்க்கணும்னா உணவை எடுத்துக்கணும். அதே நேரத்துல அதிகமான உணவுகள், குவான்டிட்டி ஆஃப் ஃபுட், அதாவது உடல் அதிகமான உணவு, அல்லது இந்த உடலுக்கு தேவைப்படாத உணவுகளை எடுப்பது. 2 விஷயங்கள் இருக்கு. நான் கம்மியா தான் சாப்பிட்றேன் அப்படின்னாலும் சரி, இந்த உடம்புக்கு தேவையில்லாத உணவு எடுக்க போகும்போது அதுவும் உள்ள போய் தங்கிடும். எனக்கு தேவையில்லை, நீ ஓரமா இரு. அது ரொம்ப ஆற்றல் மிக்க உடம்பா இருந்தா வெளியே தள்ளிடும். கழிவு இதெல்லாம் கழிவு எனக்கு வேணாம்னு சொல்லி. ஆனால் சில உடம்புகள், சில இல்ல, பெரும்பாலான உடம்புகள்ல தள்ளும் சக்தியும் உடம்பு எடுது. என்ன ஆகுதுன்னு சொன்னா, தேவையற்ற உணவுகள் உள்ள போகும்போது கொஞ்சோண்டு அளவா இருந்தாலும் உள்ள போய் தங்கி 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 அது கொழுப்பாகவோ சதையாகவோ மாற்றி உடம்புல தங்கும். வெயிட். போன வாரம் நம்ம இன்னொரு நோன்பை பத்தி பேசிக்கிறோம். நோன்பை அனுசரிப்பதன் மூலமாக வெயிட்டை மேனேஜ் பண்ணலாம் பார்த்துட்டு. சரி, எப்பவுமே நம்மளால ஃபாஸ்டிங் இருக்க முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னு சொல்ல போகும்போது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப. அப்ப எந்த டைம்ல நம்ம சாப்பிடணும், எந்த டைம்ல சாப்பிடக்கூடாது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நான் ஒரு வேளை தான் சாப்பிட்டேன், நேற்றுக்கு 2 வேளை சாப்பிட்டேன், நாளைக்கு 3 வேளை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னா ரொம்ப தவறான பழக்க வழக்கம். நான் பெரும்பாலும் பிரேக்ஃபாஸ்ட் காலை சாப்பிட்றதே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாவே கோ டு த லஞ்ச். என்ன அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நான் நேரா மதியானம் சாப்பிட போயிடுறேன். ஏன்? 11 மணிக்கு ரெடி ஆகுறதுக்குள்ள 12 ஆயிடுது. டிஃபன் எடுத்து வச்சிருப்பாங்க, செய்ய சாப்பிட்டு அப்புறம் ஒரு 2 மணி 2:30 மணிக்கு லஞ்ச் சாப்பிடுறாரு. அவாய்ட். சரி, அப்போ முதல்ல விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம காலையில 8 மணிக்கு சாப்பிடணும். எப்ப சாப்பிடணும்னு சொன்னா நைட்ல தான் ஆரம்பிக்கிறோம் தான் அடிக்கடி பேசிக்கிறோம். இரவு சீக்கிரம் முடிச்சிருங்க, காலைல சீக்கிரம் சாப்பிடணும்னு பசிக்கும், இப்போ சாப்பிட்டா ஆகும். நைட் லேட்டாக போகும்போது காலையில் சாப்பிட முடியுமானா முடியாது, முடியவே முடியாது. அங்கதான் தப்பு ஆரம்பிக்குது. காலையில சாப்பிடாம இருக்கிறது ஒரு தவறு. உடம்பு வெயிட் போடணும். சரி, அதே மாதிரி லஞ்சு நாம 4-4:30 தான் சாப்பிடுறது பழக்கம். தப்பு. வெயிட் கொடுக்கும். ஏன்னா அந்த இடத்துல கேஸ் ஃபார்மேஷன், அது என்ன ஆகுதுன்னா வயிறு உப்புசத்தை ஏற்படுத்திருக்கோம். அது சாயந்தரமா சாப்பிட போகும்போது டைஜஷன் ரொம்ப ரொம்ப பாதிச்சு. 4-4:30 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா நைட் சாப்பிட எப்ப சாப்பிடுறது? மறுபடியும் நாளை காலைல வரப்போகும்போது இதே லேட்டா தான் ஆகும். காலையில பசிக்கவே மாட்டேங்குது. நம்ம மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கே
காலைல ஸ்கூல் போற அறிகுறியில வந்து அவங்க ஏதாவது திணிக்கணும்னு நினைச்சா கூட திணிக்க முடியாது. திணிக்கிறது தப்பு. திணிக்க நினைச்சாலும் திணிக்க முடியாது. அது ஹோட்டல்ல வாங்கியாது. ஏன்? நைட்டு லேட்டா கொடுத்தது. நைட்டு சீக்கிரமா சாப்பிட முடியாதான்னு கேட்கறவங்களுக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, முடியும், பசிக்குமேன்னு சொல்றாங்க. அது வந்து தவறான ஒரு பழக்க வழக்கம். சொல்றதே சீக்கிரமே சாப்பிட்டா பசிக்காது. இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் பேசலாம். இன்னைக்கு உணவு மருத்துவத்துல உடம்பை குறைப்பதற்கு என்ன வழின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலன்னு சொன்னா, சரி ரைட்டு, எனக்கு இப்படிதான் முடியும்னு சொன்னா 2 வேளை சாப்பாடு தான் முடியும். 2 வேளை கரெக்டா டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 3 வேளை சாப்பிடணும்னு சொன்னா அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து எவ்வளவு எளியர் பண்றீங்கன்னா அவ்வளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியம் இருக்குன்றதையும் மைண்ட்ல பதிவு பண்ணிடுங்க. இந்த காலத்துல வந்து இரவு சாப்பாடு முக்கியமானது. ஏன்? பகலெல்லாம் உழைத்தார்கள். அதனால சாயந்தரம் வந்து அவங்க மிதமான சாப்பாடு நல்லா சாப்பிடுறதே கட்டாயம் இருந்தது. சூழ்நிலையில வந்து நம்ம எல்லாமே தலைகளா பிடிச்சு நம்மளுடைய அந்த மாதிரி உழைப்பு யாருக்குமே இல்லை. உண்மையான உடல் உழைப்பு இல்லை. இப்போ அப்படி பார்த்தா ஒரு 5% தான் இருக்கு, 40% இல்லவே இல்லை. நைட்டை வந்து சாப்பிடாம இருக்க முடியாதுன்றதுனால எளியர் பண்ணணும், சீக்கிரமா பால் சாப்பிடும். அப்ப அது ஒரே மாதிரியான நேரம் வைக்கிறது தான் முக்கியம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே மாதிரியான நேரம் இருக்கா இல்லையா நமக்கு? இருக்குது. அப்போ அது ஒரு பார்ட் உடம்பு மெயின்டைன் பண்ணணும். நேரம் மாறி மாறி சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாலோ, ஒரு நாளைக்கு 2 வேளை, ஒரு நாளைக்கு 1 வேளை, ஒரு நாளைக்கு 3 வேளை அப்படின்னாலும் அது உடம்பு வெயிட் குறையாது. இப்போ ஒரே மாதிரி எனக்கு 3 வேளை சாப்பாடு வேணும்னு சொன்னா அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிடணும். 2 வேளை சாப்பாடுனாலும் அது டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன்னு சொன்னாலும் டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஒரு வேளை தான் சாப்பிட்டு பாக்குறேன், அப்ப கூட எனக்கு வெயிட் குறையல சொல்லிருக்காங்க. அவங்களும் டைம் மெயின்டைன் பண்ணல சரியா. எனக்கு எப்ப பசிதாப்பா சாப்பிடுவேன், சாப்பிடுவேன் ஒன்ஸ் இன் டே அப்படின்னாக்க ஒரு நாளைக்கு ஒரு முறை. அப்ப அவங்க மெயின் என்ன சொல்றாருன்னா, ஒரு தடவை சாப்பிடுவேன் ஆனா ஃபுல் கட்டு கட்டுவேன். ஒன்ஸ் இன் ஏ வயல். ஒன்ஸ் இன் ஏ டேனா ஒரு நாளைக்கு ஒரு தடவை. ஒன்ஸ் இன் ஏ வயல்னா 3 வேளை சாப்பாடையும் சேர்த்து ஒன்னா திணிக்கிறது. காலையில ஒரு 4 இட்லிங்க, மதியானம் சாப்பாடு இவ்வளவு சாப்பாடு, நைட்டுக்கு ஒரு 3 சப்பாத்தி. இது 3 ஒண்ணு சேர்த்து மத்தியான சாப்பாட்டுலயே நான் என்ன பண்றதுன்னா 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். காலை இட்லிக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி சில ஐட்டங்களை வந்து மத்தியானத்துக்கு கொஞ்சம் வடை பண்றேன். சாப்பாடு கூட ஒரு 2 3 வடையை போட்டு தருவது, கடைசியா 2 சப்பாத்தி சாப்பிடுறேன் முடியும். அப்போ அந்த ஒருவேளை சாப்பாடும் தப்பான சாப்பாடா? ஏன் ஒபிசிட்டிக்கு 3 வாரம் டைம் கொடுத்து பேசிட்டு வரோம்னு சொன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒபிசிட்டி எதோட கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னாக்க, கொலஸ்ட்ரால், பிளட் பிரஷர், ஹார்ட் பிரச்சனைகள், இதயத்துடைய நோய்கள், ரத்த குழாய்கள் அடைப்பு, இப்படி பல்வேறு, அதாவது சர்க்கரை, பல்வேறு நீடித்த நோய்கள், வாழ்நாளெல்லாம் மருந்து சாப்பிட வேண்டிய நீடித்த நோய்களோடு இந்த உடல் வெயிட்ன்றது டிராவல் பண்ணிட்டே இருக்கிறதுனாலதான் 3 வாரமா நம்ம வந்து ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற உடல் பருமனை குறைப்பது அப்படின்ற சப்ஜெக்ட்லயே தான் அது பண்ணணும். 3 வாரமா கேட்கறது சளிப்படையலாம் நீங்க. ஆனா நம்மகிட்ட அது நிர்வாகம் வந்துச்சுன்னு சொன்னா சரி பண்ணிடலாம். உங்ககிட்ட வர வரைக்கும் அது திரும்ப திரும்ப பேசிதான் ஆகும். போன வாரம் நோன்பு பத்தியும் பேசலாம், ரைட்டு. அதை டெய்லியும் இருக்க முடியும், 365 நாள் இருக்க முடியாது. அந்த காலத்துல வந்து டேவிட், தாவூத் அப்படின்னு ஒரு இறைத்தூதர் இருந்தாரு. கிறிஸ்டியன்ஸ் அவங்களை வந்து டேவிட் சொல்லுவாங்க. அவருடைய நோன்பு வேற மாதிரியான நோன்பு. நபிகள் நாயகர் சொல்லும் போது கூட அவருடைய நோன்பு வந்து ஒரு சிறப்பான நோன்புன்னு சொன்னாங்க. அந்த நோன்பு எப்படிப்பட்ட நோன்புன்னு சொன்னா, அவர் வாழ்நாள் எல்லாம் ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோன்பு இல்லாத நிலை. அந்த மாதிரி நீண்ட காலம் இருந்தாங்க. அந்த மாதிரியாவது ஒரே மாதிரியா இருக்க முடியுமா நம்மளாலன்னா? நம்மளால முடியாது. ஆவல் நமக்கு வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும்.
ரொம்ப அவசரமான உலகமா போயிட்டதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமா தான் ஆகிடும், குறைய போறது. அப்ப அதனால முதல்ல டைமிங். நீ ஒரு வேலையா 2 வேலையா 3 வேலையா அதெல்லாம் தெரியாது. ஒரே மாதிரி நேரங்களை பிக்ஸ் பண்ணுங்க. இரவு பொழுது ஏழியரா சீக்கிரம் பண்ணுங்க. இந்த 2 விஷயங்களை மெயின்டைன் பண்ணால் உடம்பு வெயிட் குறையுறது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். நான் ஒரு வேளை தான் சாப்பிட்றேன்னு சொன்னா உடம்பு குறையாது. நான் பார்த்து பார்த்து சப்பாத்தி தான் சாப்பிட்றேனாலும் குறையாது. நான் சிறுதானியங்கள் மட்டும் தான் சாப்பிட்றனாலும் குறையாது. நான் அரிசியவே விட்டுட்டேன்னு சொன்னாலும் குறையாது. எதுக்குமே குறையல. நான் என்னதான் செய்யறதுன்னு சொன்னால், நீங்க பேட்டர்ன் தப்பு. நீங்க உங்க முறைகள் தப்பு. அப்போ அந்த வடிவமைக்கக்கூடிய முறைகள் வந்திருக்கு இல்லையா? அந்த ஷேப், டிசைன் அதுக்கு கரெக்டா பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உடம்பு குறையும். எடையால் உடம்பு குறையணும், இல்ல அப்பீரன்ஸ் தோற்றத்தால் உடம்பு குறையணும். ரெண்டுக்குமே நமக்கு ஒரே காலம் தான். இது குறைஞ்சா அது குறைஞ்சிரும் தான். அப்ப என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது? இதுலயும் நம்ம மலச்சிக்கல் சேருது. அன்றாடம் காலையிலேயே மலம் கழிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் உடம்பு வெயிட் கூடாது. இந்த மாதிரி உள்ள சாப்பிடுற சாப்பாடுல சக்கைகள் கழிவுகளாக வெளியே தள்ளினாலும் வெயிட் போடும். டைம் மாறி மாறி சாப்பிட்டாலும் வெயிட் போடும். இதற்கு அடுத்ததாக பகல் தூக்கம் தூங்கக்கூடிய பழக்கம் இருந்தாலும் உடம்பு வெயிட் குறையாது. பகல்லனா இது சூரிய உதயம் ஆனதுல இருந்து அஸ்தமனம் ஆகுற வரைக்கும் நம்ம படுத்து. அஸ்தமனம் ஆன உடனே படுக்கக்கூடாது. ஒரு 2 மணி நேரமாவது 2, 3 மணி நேரமாவது ஆகணும். இது நான் 6 மணி நேரம் கூட இருப்பேன், 8 மணி நேரம் இருப்பேன். அப்புறத்துக்கு அப்புறம் 8 மணி நேரம் மேக்ஸிமம். இங்க வேலையை அப்பதான் ஆரம்பிக்கும். அப்போ பகல் தூக்கம் நம்ம உடம்பு குறைக்கணும்னு முடிவெடுத்தா பகல் தூக்கம் தூங்கக்கூடாது. நீ பகல் தூக்கம் தூங்க பாருங்க, நைட்டு 8 மணிக்கெல்லாம் அப்படியே கண்ணு சோறும் எல்லாம் தூங்கும் போது தோணும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த சைக்கிள் கரெக்ட் ஆயிடும். அப்ப அந்த சைக்கிளை கரெக்ட் பண்றதுக்கு நாம தயாரா இருந்தால் உடம்பு ஒத்துழைக்கும். நாம தயாரா இல்ல ஒத்துழைக்காது. உடல் பருமனை ரொம்பவும் குறைக்க வேணாம். ரொம்ப லீனா ரொம்ப அப்படியே வாழ்ந்தோமா இழைச்ச மாதிரி ஆக வேண்டிய அவசியம் இல்லதான். அதே நேரத்தில் ரொம்ப கனமா இருக்குது. அதாவது உடம்பு வெயிட் எப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கு ஃபீல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு அதெல்லாம் கனமா இருக்கு. கண்ணை கவனிங்க, கண்ணு வெயிட்டா இருக்கு, முகமே கனமா தெரியுது, இந்த கையும் காலும் விட்டு போன மாதிரி இருக்கு, ரொம்ப திரும்ப கூட முடியல, திரும்ப எப்போ இறக்கவான்னு தோணுது. இப்படி ஒரு உணர்வு தோணினால் வெயிட் தான் அர்த்தம். இதனால தூக்கணும்னே எப்ப இறக்கணும்னு தோணுதுன்னு சொன்னாலே உடம்பு வெயிட் இருக்குன்னு அர்த்தம். நடக்க முடியல, வெயிட் இருக்கு. நடந்துட்டு இருக்கும்போது உட்காந்துக்கணும், உட்காந்துருக்கும் படுத்துக்கணும்னு தோணுச்சுன்னா வெயிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு உடம்பால முடியுதா இந்த வெயிட் தூக்கி போறதுக்கு? அதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அதுக்கப்புறமாக நீ எடை போட்டு பாக்குறதோ அப்பீரன்ஸ்ல தோட்டத்துல வெளியிறதோ அப்புறம். குறைக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம சாப்பாடு அவ்வளவு குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான சாப்பாடு, சரிவிகித சாப்பாடு நம்மகிட்ட எடுத்துட்டோம்னு சொன்னா எது சரிவிகிதம்? மறுநாள் காலையில் கழிவுகள் சரியாக வெளியேற்றப்படுமானால் அது சரிவிகித உணவு சாப்பிடுறது. கழிவுகள் வெளியேறவில்லை என்றால் சாப்பிட்ட சாப்பாடுல சரிவிகித உணவு இல்லை. ஈஸி கால்குலேஷன். எத்த துண்ணா பித்தம் தீரும் பணம். எதை சாப்பிட்டால் பித்தம் தீரும். பித்தம்ன்றது அதிக பசி, ஹீட் தள்ளிட்டே இருக்கும், வாங்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு உழைப்பு இருந்தால் அந்த அந்த உணவு செரிச்சிடும். அதுக்கான உழைப்பு இல்லாதனால நம்ம நேரம் மெயின்டைன் பண்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த மெயின்டெனன்ஸ் நம்ம கையில வரணும். ரெண்டாவது பகல் தூக்கம். பகல்ல உடல் எல்லாம் செரிச்சிடும். நாம தான் செரிக்க விடாம உள்ள தங்கி படுத்து தூங்குறது. செரிமானம் குறைஞ்சிடும். செரிமானம் குறைஞ்சால் கழிவுகள் வெளியேறாது. வெளியேறாத கழிவுகள் எல்லாம் கொழுப்புகளாக மாற்றப்பட்டு சதைகளில் சேமித்து வைக்கப்படுகிறது. அப்ப எப்ப வெயிட் குறையும்? இவ்வளவோ டயட்டீஷியன்ஸ் பார்த்துட்டேன்.
ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட்லாம் போயிட்டு வந்துட்டோம். ஃபாஸ்டிங் இருந்து பார்த்துட்டேன். பட்டினி நானே ஒரு வேளை குறைச்சு பார்த்துட்டேன். ஒருத்தர் நைட்டு சாப்பிட வேண்டாரு, ஒருத்தர் நைட் சாப்பிடலாம் பழம் குறைஞ்சிடுறாரு, ஒருத்தர் காலை சாப்பிட வேண்டாரு. எனக்கே காலைல சாப்பிட டைமே இல்லை முதல்ல. இப்படி எல்லாம் வந்து எப்படியோ நான் நிறைய கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன். எதுக்குமே அசர் இல்லை உடம்பு. அதால் இப்போ கால்குலேஷன்ல வந்துதான் தப்பு இருக்க வழிய நீங்க வந்து நிறைய கடும் முயற்சி எடுத்துப்பீங்க. கடும் உழைப்பு தேவையில்லை, கவன உழைப்பு தான் தேவை. கடுமையான உழைச்சி முன்னேற முடியாது. கவனமா உழைச்சால் முன்னேறலான்றது இப்போ உள்ள பழமொழி. உள்ளதுதான் அது. கடுமையான உழைப்பு நமக்கு தேவைப்படுது. இப்ப இல்ல. கடுமையா மட்டும் வந்து வாரி வாரி கொண்டே இருந்த வேலைக்கு ஆகாது. கவனமாவும் தான் இருக்கணும் நம்ம. அப்ப எங்க நம்ம லாக் ஆகிறோம்ன்றது நம்ம சிந்திக்க எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? எது மலச்சிக்கலை ஏற்படுத்துகிறது? ஃபர்ஸ்ட் மேட்ரு. சரி, எல்லாமே நல்லா சாப்பாடு சாப்பிடணும். டைம் கரெக்டா சாப்பிட்ட அன்னைக்கு மறுநாள் கரெக்டா இருந்திருக்கும். டைம் சரியா மெயின்டைன் பண்ணாத அன்னைக்கு மறுநாள் இருந்திருக்காது. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுச்சுன்னா உங்க டைம் தான் தப்புன்னு புரியணும். பகல்ல தூங்குற அன்னைக்கு நைட் தூக்கம் வராது. அப்ப நைட் தூக்கம் வரனால காலை எழுந்துக்க முடியாது. சரி, லேட்டா ஆகும் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு. அதனால ஏற்படுதா? இப்படின்ற காரணங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறது. அதை கண்டுபிடித்தால் வெற்றி நிச்சயம். இந்த வெற்றி தான் நமக்கு வரும். நோன்புங்கிறது வந்து நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்ப எடுக்கலாம். அன்றாடம் நோன்பு இருக்க முடியாது. அப்ப அன்றாட நோன்பு இருக்க முடியாதுன்னு சொல்ல போகும்போது அடுத்த ஆப்ஷன் என்ன? அது டைம் மேனேஜ்மெண்ட். மூணாவது ஆப்ஷன் பகல் தூக்கத்தை அப்புறப்படுத்தணும். இந்த 3 விஷயங்களை நம்ம மெயின்டைன் பண்ணா போதும். ஃபாஸ்டிங் தேவைப்படும் போது அப்பப்போ. அதே மாதிரி அன்றாடம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். மூணாவது வந்து பகல் தூக்கம் இல்லாம இருக்கும். இந்த 3 வந்து நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா மலச்சிக்கல் இல்லாம இருந்தாலும் பார்க்கணும். அப்படி இதெல்லாம் செஞ்சோம் மலச்சிக்கல் இருக்குதுன்னு சொன்னா உணவுல மாற்றம். எனக்கு அரிசி ஒதுக்கல கோதுமை, கோதுமை ஒதுக்கல கம்பு, கம்பு ஒதுக்கல கேழ்வரகு, கேழ்வரகுல வந்து வேற வந்து சிறுதானியங்கள் எவ்வளவு இருக்குது இல்லையா? வரகு, பனிவரகு, சாமை, திணை, குதிரைவாளி, சோளம், வெள்ளைச்சோளம், சிவப்பு சோளம், இப்படி லிஸ்ட் நிறைய இருக்கு. சில பேருக்கு வந்து ஸ்ப்ரவுட்டட் முளைக்கட்டினால் பிடிக்கும். சில பேருக்கு முளைக்கட்டினால் ஒத்துக்காது. ஏன்னா குவான்டிட்டி அதிகமா எடுக்கக்கூடாது. அது எடுக்கக்கூடாது. ஒருவேளை திணிச்சிட்டாங்கன்னா அது கஷ்டம் வந்துடும். இப்படி எல்லாம் பாதுகாப்பு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ரொம்ப வந்து டைட் பண்ண வேணாம் மைண்ட. லைட்டா வச்சிருந்தா போதும். ரொம்ப லேசா சிந்திச்சா போதும். பகல்ல தூக்கம் வருது. ஏன் தூக்கம் வருது? லோட் ஆறாம தூக்கம் வருது. அந்த நேரத்துல படம் தேவைப்படலன்றது புரியும். மதியானம் சாப்பிட்டா தூங்குவாங்க. இடம் மதியானம் சாப்பாடு உங்களுக்கு தேவைப்படலன்றது உடம்பு சொல்லுது. எல்லாருமே தப்பு செய்வோம். ஏன்னு சொன்னா நான் வந்து நிறைய பரிச்சயத்துக்கு நிறைய பார்த்துட்டே தான் இருக்கிறேன். எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து வாழும்போது தனி மனிதனா வாழ முடியாதுனால மதியானம் சாப்பாடுறதுக்கு தவிர்க்க முடியாம இருக்குது. சாப்பிட்டால் ஒர்க் பண்ண முடியல. ஹோட்டல்ல போனா 5 மாடி ஏறணும்னா அனுப்ப லிப்ட் காத்து சாப்பிடாம இருக்கிறப்ப கடற்கடன்னு மேல போக முடியும். அங்க ஒர்க் பண்ண முடியுது. அதே மாதிரி ஒரு ஒர்க் பண்ணணும் நம்ம சொன்னா சாப்பிடாம இருக்கும்போது ஒர்க் பண்ண முடியுது. மதியானம் சாப்பாடு தேவைப்படலாம். எப்படி? குவான்டிட்டி அவ்வளவு தேவைப்படும். ஒரு லிமிட்டா தான் தேவைப்படும். அந்த லிமிட் நம்மளால பண்ண முடியுமா? மதியானம் சாப்பாடு எல்லாரோட சேர்ந்து சாப்பிட போகும்போது நல்லா சாப்பிடணுன்றதான் நம்மளோட சேர்ந்து இருக்கவங்களும் விருப்பப்படுவாங்க. நம்ம மட்டும் கம்மியா சாப்பிட்டா நம்ம சரியா செய்யறான்னு போய் நம்ம நினைப்பாங்க. கூட இருக்கவங்கலாம் இவர் வந்து நம்ம கம்மியா சாப்பிடறதா இவர் கம்மியா சாப்பிட நம்ம நினைச்சுவாங்க. இப்ப நான் எல்லாரோட நினைப்புக்கும் நம்மக்குள்ள வந்து பதில் சொல்ல கட்டாயம் இருக்கு. அதை என்ன பண்ணணும்னா எல்லாருக்காகவும் புரிய வைக்காதான் எல்லாரும் வந்து வெற்றிகரமா கைகோத்து தான் போக முடியும். நைட்டு வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து வர வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேங்கன்னு சொல்றாங்க. ஏமா நீ சீக்கிரம் சாப்பிட்டா உடம்பு நல்லா ஆகும்னு சொன்னா அவரு நான் வந்து சொல்ல மாட்டாரு. இன்னைக்காவது சொல்லக்கூடாது இல்லையா? நான் அதனால ஜாக்கிரதையா இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால உடம்பு கெட்டு போயிருக்கு. சீக்கிரம் சாப்பிடாதனால வந்து சாப்பிட விட முடியுமான்னு கேட்டாங்க. அது முடியாது அவங்களால. பிராக்டிக்கலா வந்து நடக்கக்கூடிய நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்குது. ஆனால் ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சுதான் ஆகணும். வாழ்ந்தாகணும்னு சொன்னா நிம்மதியாக வாழ்ந்தாகணும்னு சொன்னா நீண்ட ஆயுளோட வாழ்றது ஒன்றும் நிம்மதி கிடையாது. வாழ்ற வரைக்கும் வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கணும். உடம்பு கனத்து போயிருந்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எது கனத்து போயிருக்கும் யோசிக்க முடியுமா?
உடம்பு கனத்து போயிட்டே இருக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எது கனத்து போகும்? இம்மீடியட்டா கனமாகுது. இன்ஸ்டன்ட் வெயிட் எங்க கொடுக்கும்? பிணங்கள். உயிர் போயிட்டால் உடம்பு வெயிட் கொடுக்கும். அப்ப வெயிட் கூட்டிட்டே போகுது என்ன அர்த்தம்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையான மரணத்தை விட்டு செயற்கை மரணத்தை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். அதான் அதனுடைய அர்த்தம். அதுக்கெல்லாம் ஒபிசிட்டி வெயிட் கூட போயிட்டே இருக்கு. அவங்களுக்கு வந்து மரணத்தின் வாசல்கள் எல்லாம் வந்து இப்பயே திறந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. வந்தே தீரும், அது வராம இருக்க போறது இல்லையா? எல்லாரும் நம்ம எல்லாரும் போய் தான் ஆகணும். அதுக்காக நான் இன்னைக்கே ரெடியா இருக்கிறேன். நான் வெயிட் போட ஆரம்பிச்சிட்டேன். வெயிட் போட ஆரம்பிச்சா நம்மளுடைய நினைப்பு அங்க இருக்கணும். அப்ப அந்த வெயிட் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இரவு தூங்கினால் செரிமானம் நன்றாக இருக்கும். மலச்சிக்கல் நீக்கிவிட்டால் வெயிட் கூடாது. அதே மாதிரி வந்து பகல் தூக்கத்தை நம்ம புறக்கணிப்பதற்கு பிளான் பண்ணணும், திட்டமிட வேண்டும். காலையில வந்து நம்ம தூங்கக்கூடாது, மதியானம் தூங்கக்கூடாது. என்ன நீங்க அதுலயும் வந்து 5 மணிக்கு மேல தூங்கக்கூடாது, 6 மணிக்கு மேல தூங்கக்கூடாது. மதியானம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா? ரெஸ்ட் எடுங்க. கடுமையான உழைப்பு தப்பு, ரொம்ப ரொம்ப ஆபத்து. நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடுமையா உழைச்சா ஹார்ட் அட்டாக் வந்துடும், இறந்து போயிடுவாங்க. அதே நேரத்துல கடுமையா நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்கிட்டால் நோய்கள் உள்ள டெவலப் ஆகும். ஸ்லோ பாய்சன், அதாவது இம்யூனிட்டி பாய்சன், ஸ்லோ பாய்சன். ரெண்டுக்கு இடைப்பட்ட ஓய்வான நிலையில் இருப்பது, மென்மையான வேலைகளை பார்த்துக் கொண்டிருப்பது, படுத்திருக்கலாம், தூங்காம கூட இருக்கு, தூங்காம இருந்தா அது மாதிரி. இப்ப யோகாவோட ரிலாக்ஸேஷன் டெக்னிக் படுத்துக்க சொல்லுவாங்க, தூங்க வேணாம்னு சொல்லுவாங்க. மீறி தூக்கம் வந்துட்டால் நம்மளை மீறி வருது, அதை அலோவ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு டெக்னிக் இது. அந்த மாதிரியான நிலை வேணா எடுக்கலாம், கொஞ்சம் வித்ரா பண்ணிட்டே வரலாம், படுத்திருக்கலாம். ஆனா அது கூட சாப்பிட்டு உடனே படுத்தால் கிடைக்கும். அதாவது பிராக்டிக்கலான விஷயங்களுக்குள்ள போறேன். அப்ப சாப்பிட்டு படுக்கலாம்னு சொல்றீங்களா அப்படின்ட்டு ஆர்கியூமெண்ட் கிடையாது. நம்ம எதெல்லாம் பிராக்டிக்கலா இருக்க முடியுமோ அதெல்லாம் தான் போயிடும். மதியான சாப்பாடை பத்தி நான் சொன்னேன் இல்லையா? நம்ம தனி மனிதனா வாழல, தனியா இருக்க முடியாதுன்றதுனால அதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ண முடியும்ன்றதுக்காக நான் பேசுறேன். அந்த விஷயத்த நமக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா வெற்றி நிச்சயம். இதுக்கப்புறமா தான் என்ன சாப்பிடணும்ன்றது. மாவு பொருள் சாப்பிட்டா வெயிட் கொடுக்க தான் செய்யும். அப்போ அது கலந்து சாப்பிடணும், சாப்பிடாம இருக்க முடியாது. அரிசி சாப்பிட்டோம்னா தெம்பே இல்லை, கார்போஹைட்ரேட் இல்லைன்னா அப்படி ஆள் தொங்கி போயிடுவாங்க, இந்த உட்கார முடியும். மாவு பொருள் கார்போஹைட்ரேட் அப்படின்னாக்க மாவு பொருள். தமிழ்ல மாவு இல்லாம வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது நம்மளால. சோறு எல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் தான், அரிசி சோறு. உடம்புக்கு பேரே வந்து சோற்றால் அடைத்த பிண்டம், அன்னமயம். நம்முடைய பழைய மருத்துவ முறையில அன்னமயம், உடம்புன்றது அன்னமயம். பிசிக்கல் பாடி அப்படின்னா அது ஃபுட். அப்படி என்ன? சோற்றால் அடைத்த பிண்டம், சோறு தான். சோறு இல்லைன்னா சோர்ந்து போய் அப்படியே மெலிஞ்சு போயிடுவாங்க. சோறு இருந்தால் உடம்புல வந்து சேத்த பிடிச்சி அப்படியே வச்சா இருக்கும், அப்படியே உடம்பு அப்பிட்டு. இப்ப நாம வந்து இதுல வந்து நமக்கு சோர்வு இல்லாம பார்க்கணும். அந்த சோறு எடுக்க போகும்போது சோர்வு வரக்கூடாது. அப்ப நம்ம சாப்பிடுற சோறு சோர்வு இல்லாமல் ஆக்கமானால் நமக்கு ஏற்ற உணவு. சாப்பிட்ட உடனே சோர்வை தருமானால் அது நமக்கு ஏற்ற உணவு அல்ல, அல்லது அதை செரிக்கக்கூடிய ஆற்றல் நம் குடல்களுக்கு இல்லை. விஷயம் அவ்வளவுதான். இதுக்குள்ள மெயின்டைன் பண்ணிட்டால் நம்ம வந்து சரிவிகிதம்ன்றது ஒண்ணும் இல்லைங்க. அன்றாடம் எல்லா பொருளும் கலந்து நம்ம சாப்பிடறோமான்றதுதான் பார்க்கணும். ஒரே மாதிரியான உணவுகளை விட்டுட்டு மாத்தி மாத்தி சாப்பிடுறதுதான் வந்து சரிவிகித உணவு. பழங்கள் சீக்கிரமா ஜீரணமாகக்கூடிய பழங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அவ்வளவுதான். காய்கள், கீரைகள் நமக்கு தெரியும் எல்லாமே. இதெல்லாம் என்ன செய்யணும்? பழம் நமக்குள்ள வந்துட்டால் அது வந்து ஏற்கனவே சமைக்கப்பட்ட உணவு, சீக்கிரமா ஜீரணமாகிடும். மற்றதெல்லாம் அப்புறம் வந்து சப்போர்ட்டிங் தான். ஒண்ணும் கிடையாது. ஒபிசிட்டி குறைக்கணும்னா தூக்கத்தை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். இரவு தூக்கம், பகல் தூக்கம், இந்த 2 கேள்வி கூட சொல்லிட்டே இருங்க. குறையணும், வெயிட் குறையணும். பகல் தூக்கம் எப்படி இருக்குது, நைட் தூக்கம் எப்படி இருக்கு? நைட் தூக்கம் இல்லை, தூங்க நேரம் இல்லை, தூங்க முடியவில்லை. பகல் தூக்கம் காலைல 6 மணி, 5 மணிக்கு, 5:45, 6 மணில இருந்து ஆரம்பிக்குது சில பேருக்கு. சில பேருக்கு மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஆரம்பிக்குது. சில பேர் சாயந்தரம் கூட எழுந்துக்கவே முடியல, 6 மணி, 6:30 மணி, 7 மணிக்கு தான் எழுது. அதுதான்
ஆரம்பிக்கிற இடம். உடம்பு வெயிட் போடுற இடம் அது தூக்கத்துல தான் ஆரம்பிக்குது, கண்கள்ல தான் ஆரம்பிக்குது. கண்கள் சோர்ந்திருக்குன்னா மூளை சோர்ந்திருக்குது. மூளை சோர்வடைய போகும்போது உடம்பும் சோர்வடையும். அங்கிருந்து கமாண்டிங் உத்தரவு வராது, இங்க உத்தரவு மூளைக்கு போகாது. உடம்பு கெடுது. பகல்ல தூங்க முடிந்த காலையிலேயே தூங்கணும், மதியானத்து பிறகு தூங்கணும்னு சொன்னால் ரொம்ப 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 கெட்டு போயிருக்கு. இதுக்கு நான் ஒன்று, அதுக்கு அடுத்தது நேரம் கரெக்டான நேரத்துல சாப்பாடு எடுத்துக்கிறது. மூன்றாவது தூக்கத்தை பற்றி சிந்தனை. இதுதான் ஒபிசிட்டி. அப்புறம் தான் என்ன சாப்பிடுறது, என்ன சாப்பிடக்கூடாது லிஸ்டே தனி. அது நமக்கே தெரியும். இதெல்லாம் நிறைய வாட்டி நிறைய பேர் போட்டு வச்சிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம், பேசியாச்சு. இந்த இடத்துக்குள்ள வந்துட்டா நம்ம வெற்றி நிச்சயம்ன்றதை மட்டும் மனசை வச்சுட்டாங்க. உடம்பு வெயிட் நாளைக்கு ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு இதயத்தையும் வேற எந்த உறுப்பையும் பாதிச்சு திடீர்னு ஒரு நல்லாதாரணை ஆகி போச்சு அவன் இடம் நமக்கு வராமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம இதுக்குள்ள கவனம் செலுத்த வேண்டும். தூக்கத்தை பற்றி சிந்தனை உங்களுக்குள்ள வரணும். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க வேண்டும், தவிர்க்க வேண்டிய நேரத்தில் தூக்கத்தை தவிர்க்கணும்ன்ற ரெண்டு விஷயத்துக்குள்ள நம்ம அசை போட்டே இருந்துச்சுன்னு சொன்னால், எப்படி மாடு எல்லாம் உணவுகளை முழுங்கிட்டு அப்புறம் வாங்கி கொண்டு அசை போட்டே இருக்குமோ, அந்த மாதிரி இந்த அசைவு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புடைய வெயிட்டை தானே நிர்வாகம் பண்ணிக்கணும். நம்ம ஒன்றும் இந்த பாடி மார்க்ஸ் இண்டெக்ஸை பார்த்தெல்லாம் உடம்பை மெயின்டைன் பண்ணணுன்ற கட்டாயம் இல்லாதவே நடத்துறோம். அதற்கான முயற்சிகள் நம்ம இருக்கணும். இந்த முயற்சிகள் நம்மளோட சேர்ந்து நாம் வெற்றி அடையணுன்றது நம்ம எல்லோருக்குமான விருப்பம் தான். அது அந்த பயணத்தில் நாம் தொடர்ந்து போவோம். ஒபிசிட்டியை பத்தி இன்னும் கூட நிறைய செய்தி இருக்கு. ஆனா ரொம்பவும் பேசினா அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் போயிடும். இதோட நிறுத்திக்கலாம். அடுத்த வாரம் வேற ஒரு புது நிகழ்ச்சியை பத்தி பேசுவோம். இப்போ உமிழ்நீர் எல்லாத்தையும் விட என்ன சாப்பிடலான்றதை விட இந்த ஒரே ஒரு விஷயம் தான் இதை கடைசியா சொல்ல வரேன். உமிழ்நீரில் எந்த உணவெல்லாம் கரைந்து விடுகிறதோ, நீங்க ஸ்வீட் கூட வச்சிருங்க, ஸ்வீட் வெயிட் போடும். ஆனா அதே ஒரு ஸ்வீட்டை ஒரு துண்டு நாக்குல வச்சு உமிழ்நீர்ல கரைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால் அது வெயிட் கொடுக்காது. அந்த மாதிரி எந்த உணவெல்லாம் உமிழ்நீரில் செரிமானமாக்கப்படுமோ, கரைக்கப்பட்டு விடுமோ, சமநிலைப்படுத்தப்பட்டு விடுமோ, கூழாக்கப்பட்டு விடுமோ, அந்த உணவுகள்லாம் வெயிட் கொடுக்காது. அப்படியே முழுங்குற எந்த உணவும் நீங்க என்னதான் நான் கீரை மட்டும் தான் சாப்பிடுறேன், நான் பழம் மட்டும் தான் சாப்பிடுறேன், நான் காய் ஜூஸி வெஜிடபிள் புளிஞ்சா தண்ணி வரக்கூடிய காய் சாப்பிட்டா உடம்பு குறைஞ்சிடும், வெண்பூசணி சாறு தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, உமிழ்நீரில் கலக்காத எந்த ஒரு உணவும் செரிமானத்திற்கு ஏற்ற உணவு அல்ல. அது உடம்புல போய் தங்கதான் செய்யும். அதுவும் கூட கூடுதல் வெயிட்டை கொடுக்கதான் செய்யும். உமிழ்நீரில் வாயில தான் செரிமானம் முழுமா இருக்குது. அதுதான் இயற்கையாகவே நமக்கு எல்லா சுவையும் உணரக்கூடிய இடம் நாக்கு. இந்த நாக்குல தான் அறுசுவை தெரியும். தொண்டைக்குள்ள இறங்கிட்டாக்கா அது இனிப்பா, புளிப்பா, கசப்பா, கார்ப்பா, துவர்ப்பா, புளிப்பா எதுவுமே தெரியாது. அதனால எங்க தெரியணுமோ அங்க தெரியிற இடத்துல முழுமையா அந்த சுவைகள் உடம்பால உறிஞ்சப்பட்டு முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த சுவை மறைஞ்சிடும். மறைஞ்சிச்சு சொன்னா உடம்பு ஏத்துக்குச்சுன்னு அர்த்தம். அக்செப்ட் பண்ணிச்சு உள்ள போயிடும். ஏத்துக்கலன்னு சொன்னா அப்பவே வாமிட் சென்சேஷன் வரும். இந்த உணவு நஞ்சு அதுல இருக்குது அப்படின்னா வாந்தி வரும், துப்பி இருக்கும். இது மாதிரியான கால்குலேஷன் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா இன்னும் நம்ம இன்னும் ஆரோக்கியத்தையும் கற்றுக்கொள்ளலாம். ஒபேசிட்டியை ஜெயிச்சிடலாம். அடுத்த இடம் இன்றைக்கான ஒரு உணவு. அடுத்த வாரத்துல வேற மாதிரி உணவுகள் பேட்டில் கொண்டு போய் மாத்தணும். இன்னைக்கு போன வாரம் சொன்னதுனால இன்னைக்கு அதை கொண்டு வந்துட்டேன். யோசிக்காம போயிட்டு இந்த உணவு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான உணவு. வயிற்று கடுப்புக்கு, வயிற்று கடுப்புனா டிசென்ட்ரி, சீதபேதி, அதுக்கு பயன்படும். இவ்வளவு நேரம் பேசணும் ஒபிசிட்டி, உடல் பருமன், இதை நிர்வாகம் செய்வதற்கு பயன்படுது. இதற்கு கண் புரையை நீக்கக்கூடிய வலிமை இருக்கு. காலையில வரக்கூடிய சோர்வை நீக்கக்கூடியது.
பொதுவா வந்து இந்த கர்ப்பிணிகளுக்கு வந்து காலையில ரொம்ப மார்னிங் சிக்னஸ் முக்கியமான ஒரு விஷயம் அது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா எலுமிச்சம்பழம் தேன் அதெல்லாம் கலந்து ஒண்ணா கொடுக்கணும். டைஜஷன் சரியா இல்லை, செரிமானம் சரியா இல்லைன்னா இது வந்து இது கூட சேர்ந்து வந்து நம்ம வந்து போன வாரம் பேசுறது அது முன்ன வாரம் பேசுறது ஆட் பண்ணிக்கணும். போன வாரம் என்ன பேசுறது? போன வாரம் வந்து புதினாவா? கொத்தமல்லி. அதுக்கு முன்ன வாரம் புதினா. சில வகையான மலச்சிக்கலை நீக்குவதற்கு பயன்படுகிறது. பசி இல்லை, எனக்கு நாக்கு டேஸ்ட் இல்லைன்னு சொன்னாலும் இது கூட வந்து உப்பு, ஜீரகம், மோர் இதெல்லாம் கலந்து கொடுக்கணும். இந்த இதை வந்து சாறு எடுத்து ஏலக்காயோடு சேர்ந்து கொடுத்தோம்னா கிட்னி ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவ். குமட்டல் வாந்தி இருந்தா இதை மோர்ல வந்து சேர்த்துக்கணும். வேதியாச்சுன்னா தேன்ல கலந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறமா இது பேர்ல பச்சையாவே அப்படி மண்ணு சாப்பிட சொல்லலாம். மிக மிக குறிப்பாக ரத்த சோகைக்கு பால்லயே வெந்நீர்லயே கலந்து கொடுக்கலாம் என்றால் இது என்ன? ஒருத்தர் எலுமிச்சைன்னு போட்டாங்க, எலுமிச்சை இல்லைன்னு இங்கேயே மறுக்கிறாங்க. நான் மறுக்கிறேன், யாரோ ஒருத்தர் மறுக்கிறாங்க. குறிப்பா உங்களுக்கு வந்து நீங்க பாஸ் ஆகணும்னு சொன்னா ரெண்டு விஷயங்கள் இதுல வந்து அதிகமாக பேசப்படுறது என்னன்னா, ரத்த சோகைக்கும் முடி வளர்ச்சிக்கும் இது அதிகமா பேசுவாங்க. மத்ததெல்லாம் வந்து ரேரா பேசுறதுதான். கரிப்புளோ, பச்சை கரிப்புளோ அப்படின்னு சொல்றாங்க. 2 3% சொல்றாங்க. 3% பலமான ஆட்சி இருக்கும். அதுல கத்திருப்பாங்கல்ல, கரிப்புளோ, பச்சை கரிப்புளோ. ரத்த சோகைக்கு முடி வளர்ச்சிக்கு தான் அதிகமா எல்லாரும் நிறைய இது யூஸ் பண்றது. வயிற்று கடுப்புக்கு வந்து அப்படியே சாப்பிடலாம். பேதியா இருந்தா மோர்ல சேர்த்து சாப்பிடலாம், தேன்ல சாப்பிடலாம். அப்புறம் வந்து மலச்சிக்கல் இருந்தா தேன்ல கலந்து சாப்பிடலான்றதெல்லாம் வந்து தெரியாத செய்தி. குறைவான மக்கள் பயன்படுத்தக்கூடிய கிட்னி ஃபங்க்ஷனுக்கு ஏலக்காவையும் கருவேப்பிலையும் அரைச்சு கொடுக்கலாம். அப்படியே இவ்வளவுதான் தரலாம். டைஜஷன்னாக்கா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு அரைச்சு. கருவேப்பிலை சாரை வந்து கண்ணில் விட்டா கண் குறை கூட நீங்குதுன்றது ஒரு வரலாற்று கருத்து. ஒருத்தர் அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதை கூட பயன்படுத்தி பார்க்கலாம். இப்படிப்பட்ட அனுபவசாலிகள் எல்லாம் யார் நமக்கு? ஆசிரியர்கள். ஆசிரியர் பெருமக்களுக்கான பிரார்த்தனைகளோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி.